ஹலோ, இன்றைக்கி வந்து குட்டி வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட் எனக்கு திடீர்னு ஒரு ஆசை மருதாணி வைக்கணும் அப்படின்னுட்டு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு மருதாணிலாம் வச்சுட்டு. அப்புறமா ஓடி போய் இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதில் அரைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் அச்சும் தான் வச்சோம். அக்கா வேணான்ட்டாங்க. கொஞ்சம் சளி அதிகமாக இருக்கா, நைட் டைமு வேறு வச்சா இன்னும் அதிகமாகும். இந்த மருதாணி வைக்கும்போது டைமு வந்து 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வச்சு முடிக்கும்போது 4 மணி 4:30 மணி ஆயிடுச்சு. விடிய விடிய மருதாணி வச்சு இதையும் பேசி பாட்டெல்லாம் பாடி இந்த வேலையெல்லாம் முடியும்போது தூங்க போகும்போது 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எப்பயுமே இந்த ஒரு டிசைன் தான் வைப்பேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிசைனில் யாராவது வச்சுருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இந்த வாட்டி நான் இந்த மாதிரி தான் வச்சேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கை ஃபுல்லாக அப்பி வச்சுட்டேன், நல்லா செவன்னு ஆயிரும். அதனால தான் அச்சு வந்துட்டு எப்பயுமே இந்த ஒரு டிசைன் தான் வைப்பேன். அவளுக்கு இது தான் பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன். காலையில் பார்த்தா நல்லா செவன்னு ஆயிரும் அப்படின்ட்டு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது கை நல்லா விடவிடான்னு ஆயிடுச்சு. ஓடி போய் கையை வந்து வாஷ் பண்ணி பார்க்கணும் ஒரு ஆர்வம் வேறு. எனக்கு முன்னாடி அச்சு உட்காந்துட்டு இருந்தா வாஷ் பண்ணிவிட்டு. அப்புறமா நான் வாஷ் பண்ணி பார்க்கும்போது கையை அப்படியே தக்காளி பழம் மாதிரி நல்லா செவன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இந்த மருதாணி வந்து யாரை நினச்சி வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி இலை வந்து கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும், நல்லா செவன்னு ஆயிரும். அதுவும் இல்லாமல் என் கை சொல்லவே வேண்டாம், இன்னும் நல்லா செவன்னு ஆகிடும். எனக்கு எப்பயுமே வந்து ரெட் ஆகாது, இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ஆகிடும். அதுக்கப்புறமா கையில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வச்சு பார்த்தேன், அது இன்னும் நல்லா செவப்பாயிடுச்சு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என் டிசைன், இது அச்சு வச்ச டிசைன். இதில் யார் தான் அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.